நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அந்தர்பல்ட்டி அடித்த தமிழக அரசாங்கம், சாட்டு அடி கொடுத்த நீதிமன்றம். நேத்து திருப்பரங்குன்றம் விஷயம் தொடர்பாக இந்து அறநிலையத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சது. இரண்டாவது தேவஸ்தானம் தன்னுடைய வாதத்தை வச்சது. அதற்கு பிறகு தர்கா தரப்புல வாதத்தை வச்சாங்க. இன்னைக்கு யார் வாதத்தை வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வகுப்பு வாரியம் தன்னுடைய வாதத்தை வைக்க போது. ஏன்னா கோயில் மேல தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்கா வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் இல்லையா, அதனால வகுப்பு வாரியமான தன்னுடைய வாதத்தை வைக்க போது. கூடவே ராமர் ரவிக்குமார் அவர்கள் தானே மலை மீது தீபம் ஏற்றணும்னு சொன்னாரு, அவர் தரப்பு வாதமும் இன்னைக்கு வைக்க போறாங்க. அதனால நேத்து என்ன வாதத்தை வச்சாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல அந்தர்பல்ட்டி அடித்த தமிழக அரசாங்கம் என்ன அந்தர்பல்ட்டி அடிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல அது நில அளவை கல் இருக்குது. அந்த நில அளவை கல்லுல போய் தீபத்தை ஏத்த சொல்றீங்களே நியாயமா அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு. ஆனா நேத்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாகசாமி என்ற ஒரு எழுத்தாளர் அந்த தீபத்தூணு நம்ம சொல்றோம் இல்லையா, அது சமணர்கள் மலை மீது வாழ்ந்தார்கள், அவங்க உடை அணிய மாட்டாங்க, மக்கள் விலகி நின்றார்கள், மலை மீது வாழ்ந்தார்கள். இரவு பொழுதுல தங்களுக்குள்ள கருத்தை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் மக்களுக்கு உரையாற்றுவதற்கும் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான தூண்களை சமணர்கள் ஏற்படுத்தினார்கள். அது சமண தூணாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சீனிவாசன் அவர்கள் எழுதின நூலையும் நாகசாமி அவர்கள் எழுதின நூலையும் என் குன்றம் என்ற நூலையும் பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது நீதியரசர்கிட்ட கொடுத்தாங்க. அது சமணர்கள் ஏற்றிய தீபத்தூணு, அது குன்றம் இருக்கின்ற குமரனுடைய தீபத்தூண் இல்லை அப்படின்னாங்க. ஏயா நில அளவை கல்லு நீங்க இன்னைக்கு திடீர்னு அது சமணர்கள் ஏற்றின தூணு அப்படிங்கிறீங்க, எதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாங்க நீதியரசர்கள். அதுக்குதான் இத்தனை புக்குகளை பாத்தீங்கன்னா ஆதாரமா காட்டினாங்க. அதற்கு பிறகு தர்கா தரப்புல இருந்து சில வாதத்தை வச்சாங்க. என்ன வாதத்தை வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க தரப்பு வாதத்தையே கேட்கல. ஏன்னா நான் சென்னையிலிருந்து ஆஜரானேனா, அப்படி சென்னையிலிருந்து ஆஜராகின்ற தருணத்துல காணொலி வாயிலாகத்தான் ஆஜரான. அப்படி காணொலி வாயிலாக ஆஜராகின்ற பொழுது நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஐயா நான் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஆஜராவதனால என்னுடைய முழு கருத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் காணொலி வாயிலாக அப்படின்னு தர்கா தரப்புல வாதாடன மோகன் அவர்கள் கோரிக்கை வச்சாராம். ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும், நபாருப்பா எனக்கு சுகர் இருக்குது, அதனால காணொலி வாயிலாக சரியா கனெக்ஷன் கிடைக்கல, அதனால காணொலி வாயிலாக நீங்க ஆஜராக வேண்டாம், நாளைக்கு நேரடியா ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காணொலி வாயிலாக நான் ஆஜராவதை கூட பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டாங்க. என்ன அவமதித்து விட்டார்கள். இந்த தீபம் ஏற்றுவது தொடர்பாக தர்கா தரப்பினுடைய நியாயத்தை அவங்க கேட்கவே இல்லை. மறுநாள் காலையில மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா முழுமையாக என்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்னை அவமதித்து விட்டாரு. நம்முடைய ராமர் ரவிக்குமார் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவசரமாக உத்தரவிட்டு விட்டாருங்க அப்படின்னு தர்கா தரப்பு வாதத்தை வச்சாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் உங்களை அவமதித்து விட்டார்கள், ரெண்டாவது முழுமையா என்னுடைய வாதத்தை கேட்கல, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வாதம் வைப்பதா இருந்தா சட்டப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தவறு பண்ணிருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத அவமதிச்சிட்டாரு அப்படின்னு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடாது. தீர்ப்புல என்ன தப்பு இருக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு தர்கா தரப்புக்கு நீதியரசர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தர்கா தரப்பிடமே நீதியரசர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. தீபத்தூணு சொல்றாங்க இல்லையா ராமர் ரவிக்குமார், அந்த தீபத்தூணானது தர்காவில இருந்து எவ்வளவு தொலைவு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 15 மீட்டர் தாண்டி தான் இருக்கிறது, அது தர்காவுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு தர்கா தரப்பு சொன்னாங்க. உடனடியாக தர்கா தரப்புல இருந்து பாருங்க முறையாக இன்னும் தர்காவுக்கு எவ்வளவு நிலம் சொந்தம் அப்படின்னு முழுமையா அளவிடல. அதனால முழுமையாக அளவிட்ட பிறகுதான் அந்த தூணானது எவ்வளவு தொலைவில் இருக்குது என்ற விஷயமானது நமக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது,
ஏற்கனவே நீதியரசர் விஜயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நெல்லித்தோப்புக்கு அருகாமையில, கொடிமரத்துக்கு அருகாமையில எங்களுடைய சம்பிரதாயம் கூட செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. ரெண்டாவது, படிக்கட்டை சீரமைக்கணும், லைட்டை போடணும், தர்காவை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அனுமதி கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு நீதிமன்றமானது முறையான அனுமதி வழங்க மாட்டுறாங்க. தர்காவில் ஆடு கோழி பலி கொடுக்கலாமா இல்லை என்பதை பற்றி நீங்க உரிமையல் நீதிமன்றத்தில் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்க ராமர் ரவிக்குமார் அவர்களுக்கு மட்டும் ஜி.ஆர். சாமிநாதன் வந்து தீபம் ஏற்றுவது இந்துக்களுடைய உரிமை என்கின்றாரு. அப்படின்னா தீபம் ஏற்றுவது உரிமை என்றால் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா, மலை மேல இருக்கின்ற தூணை பொறுத்த வரைக்கும் நீங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றீங்க, உங்க உரிமைன்னு சொல்றீங்க, நீங்க உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பாத்துங்கப்பா அப்படின்னு அல்லவா சொல்லியிருக்கணும். ஆனா அதை விட்டுவிட்டு நீங்க மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தனாதான் இந்து அறநிலையத்துறையானது இந்துக்களுடைய சொத்தை காப்பாற்றுவதாக அர்த்தம். ரெண்டாவது, இந்துக்களுடைய சொத்து எவ்வளவு தூரம் இருக்குது, அதனுடைய எல்லை என்ன என்பதை பற்றியும் தெரியும். அதனால தீபம் ஏத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார். எங்க தர்காவில் எங்களுடைய வழக்கங்களை செய்ய முடியல, என்ன செய்யலாம் பார்த்தா உரிமையல் நீதிமன்றத்துக்கு எங்களை அனுப்புறீங்க. ஆனா ராம ரவிக்குமாருக்கு மட்டும் தீர்ப்பு வழங்கி தீபம் ஏத்தம் சொல்றீங்க. இது என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு தர்கா தரப்புல தன்னுடைய வாதத்தை வச்சாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, இது வழக்குக்கு சம்பந்தமா, நீங்க ஏற்கனவே ஒரு வழக்குல என்ன மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வழக்குல சொல்லணுமா? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வந்து பேசக்கூடாது, சட்டப்படி பேச வேண்டும், ஆதாரபூர்வமா பேச வேண்டும் என்று சொன்னோம். ஆனா நீங்க எல்லையை கடந்து மாறி மாறி பேசுறீங்க, தயவு செய்து இந்த மாதிரி பேசாதீங்க என்று தங்களுடைய கடுமை காட்டினாங்க நீதியரசர்கள் தர்காவுக்கு. ஆனா தர்கா பொறுத்த வரைக்கும் இந்த தீபத்தூண் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தர்காவை தாண்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நீதியரசர் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தீபம் ஏத்துவதில் என்ன பிரச்சனை இருக்குது? தர்காவுக்கும் சொந்தம் இல்லை, தர்காவுடைய நிலத்தை தாண்டியும் இருக்கிறது. ஏற்கனவே நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் 15 மீட்டர் தள்ளி இருந்தா இந்துக்களை என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது 50 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அப்படின்னா தீபம் ஏத்தினா என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நீதியரசருடைய கேள்வியா இருக்கு. அதனால தான் இந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2005 வந்து பீஸ் கமிட்டி கூட்டம் நடந்ததா அப்படின்னு கேட்டாங்க. நடந்தது. அப்ப என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க. அதுக்கு தர்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, பாருங்க, தீபம் ஏற்றுவதா இருந்தாலும் சரி, இடத்தை மாற்றுவதா இருந்தாலும் சரி, தர்கா தரப்புல நாங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஏன்னா அது கோயில் இடத்துல இருக்குது, நாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அதனால பீஸ் கமிட்டியில பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த விதமான தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கல அப்படின்னு தர்கா தரப்புல சொன்னாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வலுவான பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா தர்கா தரப்புல தீபம் ஏற்றுவதற்கு எதிராக இல்லை. அப்ப நமக்கு எதிராக இருப்பது யாரு? திமுக அரசாங்கம் தான் நமக்கு எதிராக இருக்குது. பீஸ் கமிட்டியில வேற என்ன முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நீதியரசர் கேட்டாங்க. அதுக்கு தர்கா தரப்பில் இருந்து தீபம் ஏற்றுவதா இருந்தா இந்து அறநிலையத்துறை தான் முடிவெடுக்கும், அதே மாதிரி தேவஸ்தானம் தான் முடிவெடுக்கும், அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். மற்றபடி தனிநபர் யாரும் வந்து இங்க தீபம் ஏற்றணும், அங்க தீபம் ஏற்றணும், தீப ஏற்றத்தை மாத்தது அப்படின்னு முடிவெடுக்கவே கூடாது. அதனால தீபம் ஏற்றுவது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கடமை, உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் 2005 பீஸ் கமிட்டியில. அதே மாதிரி 1994 ஒரு பீஸ் கமிட்டி நடந்திருக்கு. அப்போ தர்கா தரப்புக்கும் கோயில் தரப்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. என்ன அக்ரிமெண்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தர்காவில் என்ன மாதிரி சம்பிரதாயம் பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கங்க, நாங்க கோயில் மலை மீது நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 94 கூட தர்கா தரப்புல இருந்து நீங்க தீபம் ஏற்றுவதாக இருந்தால் நாங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஏனோ கடந்த காலங்கள்ல மலை மீது இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏற்றுவதே இல்லையாம். அது மட்டும் இல்ல, இந்த அறநிலையத்துறை சார்பில் இன்னொரு வாதத்தை வச்சாங்க. என்னன்னு பார்க்கும்போது தர்காவுக்கு அருகாமையில தான் அந்த தூண் இருக்குது. நீங்க திருவண்ணாமலை பார்த்திருக்கீங்களா? அங்க எவ்வளவு பெரிய தீபம் ஏத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம தீபம் ஏத்தணும்னா அருகாமையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு சேதாரம் அடைந்தா யாரு பொறுப்பு? ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று இவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது. இப்ப தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்
அது நில அளவை கல் என்றால் நில அளவை கல் என்றே சொல்லணும். ஆனா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சமணர்களுடைய தூணு அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிக்குது. பிறகு தீபம் ஏத்தனம்னா தர்கா பாதிப்படையும் அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிக்குது. இன்னொரு பல்ட்டி அடிக்குது. என்ன பல்ட்டின்னு கேட்டீங்கன்னா 2001 என்று நினைக்கிறேன். அப்போ ஒரு சட்டம் வெளியாகுது. என்ன சட்டம் என்று பார்க்கின்ற பொழுது, சுதந்திரம் அடைந்த பிறகு எந்தெந்த கோயில்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறதோ, எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருக்குதோ அப்படியே தான் தொடரணும். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் உச்ச நீதிமன்றமானது பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டு காலமாக அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூண்ல தான் தீபம் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதனால பார்லிமெண்ட்ல ஒப்புதல் பெறப்பட்ட சட்டம் அதுங்க. 2021 மீண்டும் அந்த சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம புதுசா போய் ஒரு இடத்துல தீபம் ஏற்ற முடியுமா? சட்டம் தடுக்கும் இல்லையா? அதனால நாங்க வந்து புதுசான இடத்துல தீபம் ஏற்ற மாட்டோம், அது தீப தூணாவே இருந்தாலும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எத்தனையோ கோயில்களை பொறுத்த வரைக்கும் சாலைக்கு குறுக்கே இருக்கிறது, நீர்நிலையில் இருக்கிறது. மதுரையில் 200 வருஷம் பழமையான முருகன் கோயில் தவறு, முனீஸ்வரன் கோயில ரோடு அகலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இடிச்சாங்க. அப்போ இதெல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த கோயில் எப்படி இருக்குதோ அப்படியே தானே இருக்கணும், ஏன் இடிச்சாங்க? இதை யார் கேட்கறது? தங்களுக்கு வசதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறையானது தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, ராமர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தீபம் ஏற்றுவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. கோயிலுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்ற முடியும் அப்படின்னு வந்து இந்த அறநிலையத்துறை சொல்லுது. ரெண்டாவது, தீபம் ஏற்றுவது முடிவெடுப்பது அத்தனையும் கோயிலுடைய கடமை, மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கோயிலுக்கென்று சட்ட திட்டங்கள் இருக்குது. அந்த சட்ட திட்டங்கள் படிதான் நாங்க தீபம் ஏத்துவோம், அதுபடிதான் நாங்க நடந்து கொள்வோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஆகம விதி என்ன சொல்லுது, அதன்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. மக்களுடைய நம்பிக்கைப்படி வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றவில்லை. ஒரு தனி மனிதனுடைய ஆசைய கோயில் நிர்வாகமோ இந்த அறநிலையத்துறையை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அப்படின்னு இந்த அறநிலையத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சுது. அப்புறம் நீதியரசர் கேட்டாரோ என்னமோ தெரியல, ஒரு வாதம், அற்புதமான வாதம். என்னன்னு பார்க்கும் பொழுது, குன்றம் இருக்கின்ற இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம், அதற்காக குமரன் எங்க இருக்கின்றானோ அங்கெல்லாம் நம்ம தீபம் ஏற்ற முடியுமா? அதே மாதிரி முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கலாம், ஆனால் திருப்பரங்குன்றம் மலையின் மீது 2 தூண் இருந்தா 2 தூண்லயும் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற முடியாது. அது மட்டும் கிடையாது, இப்ப கூட ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட்டினுடைய முன் வாசல்ல ஒரு தூண் இருக்குது, அந்த தூண்ல தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு இந்த அறநிலையத்துறை சார்பில் வாதாடின மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் வந்து கேள்வி கேட்கின்றார். அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சட்டப்படி பேச கத்துக்குங்க. ரெண்டாவது, தேவையற்ற கருத்தை நீதிமன்றத்தில் வைக்காதீங்க. நீங்க ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா காமெடியா பேசுறதா சொல்றீங்க, ரெண்டாவது வந்து நகைச்சுவையை தாண்டி யதார்த்தத்தை பேசுறதா சொல்றீங்க. இங்க யதார்த்தமோ நகைச்சுவையோ வேண்டாம். மக்கள் நம்பிக்கையே நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. கோயில் நிர்வாகம் சட்டப்படி தான் ஆகமப்படி தான் நடந்து கொள்ளும் சொல்றீங்க. ஆனா நகைச்சுவை இங்க தேவையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்க வழக்கறிஞரை நீதியரசர்கள் கண்டித்தார்கள். குன்றம் இருக்கின்ற இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம் என்று சொல்லுகின்ற போது மலையின் உச்சியில தீபம் ஏத்தனா என்னையா, உனக்கு என்னையா தடையா போச்சு அப்படின்னு நீதியரசர் கேட்டிருப்பார் போல இருக்குது. ஆனா 2 தூண் இருந்தா 2 இடத்துல தீபம் ஏற்ற மாட்டோம். ஏன் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வாதத்தை வச்சோம் இல்லையா? என்ன வாதம்? அது சமணர்களுடைய தூணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருப்பரங்குன்றத்துல தான் 2 தூண் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நாகமலை, யானைமலை, அழகர் மலை, சித்தர் மலை, இந்த மாதிரி மலைகளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தூண்கள் நிறைய இருக்கிறது. இப்போ அந்த தூணை பத்தி ஏன் அதிகமா பேசுறாங்க தமிழக வழக்கறிஞர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு தூண் வந்து பாத்தீங்கன்னா நில அளவு கல்லா இருந்தா அந்த தூணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்காது, திரி போடுற மாதிரியான அமைப்பு இருக்காது.
ரெண்டாவது, விளக்கு எரித்த அந்த கறி இருக்காது. ஆனா தமிழக அரசாங்கமானது கடந்த காலங்கள்ல நில அளவை தூணுன்னு சொல்லி போட்டாங்க. ஆனா எண்ணெய் ஊத்திருக்காங்க, விளக்கு எரிச்சிருக்காங்களே அப்படின்னு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க நம்ம ராம ரவிக்குமாருடைய சார்புல. அப்போ மறுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் இது சமணர்கள் பயன்படுத்தின தூணு, இது குமரனுக்காக கார்த்திகை தீபம் ஏத்தின தூணே கிடையாது. கார்த்திகை தீபம் என்கின்ற முறை வேறு, வீட்டுல தீபம் ஏற்றுகின்ற முறை வேறு. ஆனா ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது தீபத்தூண் தான், ஆனா அது சமணர்கள் ஏத்தின தீபத்தூணு, முருகனுக்காக ஏத்தின தூண் கிடையாது அப்படின்னு இப்போ தமிழக அரசாங்கமானது தீபம் ஏத்தி இருக்கிறாங்க என்ற விஷயத்தை ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த மாதிரி ராமர் ரவிக்குமார் கேட்கிறாருல, அவருக்காகலாம் நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் தர்காவுக்கு சொத்து சரியா அளந்து கொடுக்கப்படல, இன்னும் சர்ச்சைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வாதிடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீபத்தூண் இருக்குல்ல, அந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் தர்கா கட்டியிருக்காங்களே, அங்கிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்குதா இல்ல 1920 ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதா. அந்த தீர்ப்பு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, தர்காவுக்கு போகின்ற படி, நெல்லித்தோப்பு, கொடிமரம், தர்கா இவைதான் பாத்தீங்கன்னா தர்காவுக்கு சொந்தமான இடங்கிறாங்க. ஆனா நேத்து என்ன வாதத்தை வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை என்கின்ற போது 2 பிரிவா இருக்குது. தர்கா மலையினுடைய உச்சியில் இருக்கு இல்லையா, அந்த மலை முழுவதுமே தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1920 பாத்தீங்கன்னா தர்காவுக்கான சொத்து எவ்வளவு அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்போ தர்கா இருக்கின்ற மலை முழுவதுமே பாத்தீங்கன்னா தர்காவுக்கு சொந்தம் என்று சொல்றதுனால அந்த மலை எங்கிருந்து முடிவடைதுன்னு பார்க்கணுங்க. அப்போ அந்த மலை எங்கு முடிவடைகிறதோ அங்கிருந்து அளந்தோம்னா அந்த தூணானது உண்மையாகவே தர்கா நிலத்துக்கு 15 மீட்டர் தொலைவில் தான் இருக்குதா இல்லையா என்ற சந்தேகம் நமக்கு வந்துதா இல்லையா? அதனால முறையாக பாத்தீங்கன்னா இன்னும் சொத்து பிரிக்கப்படாததுனால அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றுவது சர்ச்சையாக வேண்டாம். ரெண்டாவது, இந்த தீபம் ஏற்றுகின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆற அமர சிந்தித்து இந்த பிரச்சனையை கையாண்டு கொண்டு இருக்கிறோம்பா. அவசர கதியில நாங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க போறதில்ல அப்படின்னு இந்த அறநிலையத்துறையானது சொல்லுது. ரெண்டாவது, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவது தொடர்பாக செயல் அலுவலர்களை பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல அவங்க ஒரு தரப்பா சேர்த்திருக்கணும். ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல விறுவிறுன்னு போறாரு, ஆய்வு நடத்துறாரு. ஆய்வு நடத்தி விட்டு அங்க தர்கா இருப்பதை பார்க்கிறாரு. மறுநாள் தர்காவை ஒரு தரப்பாக சேர்க்கிறாரு. அப்படி தர்கா தரப்பை சேர்த்துக்கிட்டு தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா என்று கேள்வி கேட்கிறாரு. தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்க இடத்துல இருக்குது, தீபம் ஏத்திக்கிட்டுமே அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாங்குகின்றார். உடனடியாக உத்தரவை பிறப்பிக்கின்றாரு. ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுக்குறாங்க. 2 நாள்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடை செய்யறாரு. இப்ப தர்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு என்ன வேணும்? தர்கா தரப்புல இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நீங்க தீபம் ஏத்திங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் தர்கா தரப்பு சேர்த்திருக்காரு. கண்டி ஒருபோதும் பிரச்சனை முடிவுக்கு வரணும் என்பதற்காக தர்கா தரப்பை சேர்க்கல. அப்படியே தர்கா தரப்பை சேர்த்திருந்தா கூட அவங்க கிட்ட முழுமையா கருத்து கேட்கல. ஆனா கோயில் செயல் அலுவலர்களையும் அறங்காவலர்களையும் இந்த வழக்குல சேர்த்திருக்கணும், சேர்க்காம போயிட்டாரு. அப்படி சேர்த்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பாக என்னென்ன பிரச்சனை வரும் என்பதை நாங்க சொல்லியிருப்போம். ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு நியாயப்படி முடிவெடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நோக்கில் தான் அவர் தீபம் ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, நம்முடைய இந்த அறநிலையத்துறை சார்பா என்ன வாதத்தை வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த ராமர் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாசம் பிறந்த உடனே கார்த்திகை மாசம் தீபம் ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அமர்வு எப்போ வரும் மதுரையில அப்படின்னு காத்திருந்து அதற்கு பிறகு போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார். ஜி.ஆர். சுவாமிநாதனிடம் போனாதான் இது அனுமதி கொடுக்கப்படும் என்று தெரிந்து அவருடைய அமர்வுல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க.
திட்டமிட்டு அனுமதி பெறத்துக்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த ராம ரவிக்குமார் எல்லாம் போர்ஜரி அப்படின்னு இந்த அறநிலையத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சிருக்குதுங்க. மொத்தத்தில் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா குன்றம் இருக்கின்ற இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம், அதனால அந்த மலை மேல ஏன் நீ தீபம் ஏற்றக்கூடாது. ரெண்டாவது, இந்த தர்கா தரப்புல இருந்தே கேட்கறாங்க, தர்காவில இருந்து எவ்வளவு தொலைவு இருக்கு, தூணு 15 மீட்டருக்கு தள்ளி இருக்குது, அப்புறம் ஏன் தீபம் ஏற்றக்கூடாது. மூன்றாவது, பீஸ் கமிட்டியில தீபம் ஏற்றத்துக்கு தடை இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து உங்க தரப்பு நியாயம் சொல்லிட்டு ஏன் பல விஷயங்களை புலம்புறீங்க அப்படிங்கிறாங்க. 94 வந்து பாத்தீங்கன்னா நாங்க எந்த விதத்திலும் தீபம் ஏற்றத்துக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே சர்ச்சைக்குரிய இடமா இருக்குது, எங்களுக்கே வந்து பார்த்தா ரெனோவேஷன் பண்றதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இப்ப தீபம் மட்டும் ஏத்தனா அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை நீதியரசர் கேட்டாருங்க. அதோட இந்த அறநிலையத்துறை செயல் அலுவலர்கள் இவங்களை எல்லாம் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களா இருக்கலாம், ராம ரவிக்குமார் அவர்களா இருக்கலாம், இவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கையே கிடையாத மாதிரி சித்தரிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்க ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அப்படின்னு வர பதிவு செஞ்சாங்க. ரெண்டாவது, மலை மேல போய் நீதிபதி ஆய்வு செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சட்டமா இருக்குது, போய் செய்யலாம் ஐயா அப்படின்னு அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்துல இன்னைக்கு வகுப்பு வாரியம் மற்றும் ராம ரவிக்குமாரோடைய வாதம் வைக்க போறாங்க. அதுல என்ன முடிவு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் தீர்ப்பு எப்போது என்று தெரியும். நிச்சயமாக நமக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வரும். நீதியரசரை பொறுத்த வரைக்கும் வழக்கை தாண்டி யார் பேசினாலும் சரி சாட்டை அடி கொடுக்கின்றார், அதை தாண்டி போவாதீங்க அப்படிங்கிறார். ரெண்டாவது, தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீபத்தூண் தொடர்பாக அந்தர் பெல்ட் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் மாற்றம் வரப்போகுது நம்மளை நெருங்கி. சரிங்க, விரிவான விளக்கம் அளிச்சிருக்கேன். இது தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.